அண்மைச் செய்தி அண்ணாமலையார் கோயில் முன்பாக தேங்காய் உடைத்து காணிக்கை வசூலிப்பதில் போலீஸ் சாமியார்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், என்ன நடந்தது? விவரங்கள். வணக்கம் சரவணன். அண்ணாமலை கோயில் முன்பு போலீஸ் சாமியார்கள் போதையில் ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி. சண்டை தடுக்க வந்தவர்கள் போலீஸ் சாமியார்கள் பாக்கெட் கட்சியை வைத்துக் கொண்டு மிரட்டல், பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையார் உண்ணாமலை தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் முன்பு கற்பூரை ஏற்றி தேங்காய் உடைத்து சாமி தரிசனம் செய்ய வந்து கொண்டிருக்கிறார் பக்தர்கள். இந்த நிலையில் இன்று காலையில் பல்வேறு மாவட்டம் மற்றும் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதில் ஒரு பகுதியில் அண்ணாமலையார் கோயில் முன்பு தேங்காய் உடைத்து காணிக்கை செலுத்துவது வழக்கம். அப்போது 2 போலீஸ் சாமியார்களுக்கு காணிக்கை பெறுவதில் ஒருவர் கொண்டு வாய் தகராறு ஏற்பட்டு ஒருவரை தாக்கி கொண்ட காட்சி அதிர்ச்சி அளித்துள்ளது. இந்த நிலையில் அப்போது அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தடுத்து நிறுத்தினர். இந்த சண்டையில் ஆத்திரம் வந்த போலீஸ் சாமியார் ஒருவர் தனது கையில் பாக்கெட்டு கட்டி எடுத்துக்கொண்டு அங்குள்ள மிரட்டி வரும் காட்சி தற்போது வைரல் ஆகிறது. இந்த சம்பவத்தால் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சி, பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது போல் சம்பவங்கள் தொடர்கரைய ஆய்வை விழக்கூடாது என்பதற்காக கோயிலில் வெளிப்புறம் மற்றும் உள்புறங்கள் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஈடுபடுத்த வேண்டும் என்பது ஆன்மீக பக்தர் கோரிக்கையாக உள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். அண்மைச் செய்தி அண்ணாமலையார் கோயில் முன்பாக தேங்காய் உடைத்து காணிக்கை வசூலிப்பதில் போலீஸ் சாமியார்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், என்ன நடந்தது? விவரங்கள். வணக்கம் சரவணன். அண்ணாமலை கோயில் முன்பு போலீஸ் சாமியார்கள் போதையில் ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி. சண்டை தடுக்க வந்தவர்கள் போலீஸ் சாமியார்கள் பாக்கெட் கட்சியை வைத்துக் கொண்டு மிரட்டல், பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையார் உண்ணாமலை தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் முன்பு கற்பூரை ஏற்றி தேங்காய் உடைத்து சாமி தரிசனம் செய்ய வந்து கொண்டிருக்கிறார் பக்தர்கள். இந்த நிலையில் இன்று காலையில் பல்வேறு மாவட்டம் மற்றும் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதில் ஒரு பகுதியில் அண்ணாமலையார் கோயில் முன்பு தேங்காய் உடைத்து காணிக்கை செலுத்துவது வழக்கம். அப்போது 2 போலீஸ் சாமியார்களுக்கு காணிக்கை பெறுவதில் ஒருவர் கொண்டு வாய் தகராறு ஏற்பட்டு ஒருவரை தாக்கி கொண்ட காட்சி அதிர்ச்சி அளித்துள்ளது. இந்த நிலையில் அப்போது அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தடுத்து நிறுத்தினர். இந்த சண்டையில் ஆத்திரம் வந்த போலீஸ் சாமியார் ஒருவர் தனது கையில் பாக்கெட்டு கட்டி எடுத்துக்கொண்டு அங்குள்ள மிரட்டி வரும் காட்சி தற்போது வைரல் ஆகிறது. இந்த சம்பவத்தால் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சி, பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது போல் சம்பவங்கள் தொடர்கரைய ஆய்வை விழக்கூடாது என்பதற்காக கோயிலில் வெளிப்புறம் மற்றும் உள்புறங்கள் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஈடுபடுத்த வேண்டும் என்பது ஆன்மீக பக்தர் கோரிக்கையாக உள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.